தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை விடைபெற்றதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் திருநெல்வேலி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகமாக 59% மேல் மழை பதிவாகியிருந்தது. இந்த முறை தென் மாவட்டங்களில் அதிகமான மழை கொட்டி தீர்த்தது. ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழை காலம் அக்டோபர் 3வது வாரம் முதல் டிசம்பர் மாதம் இறுதி வரை இருக்கும் நிலையில் நடப்பு ஆண்டில் ஜனவரி மாதம் வரை வடகிழக்கு பருவமழை நீடித்து வந்தது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை தமிழகம், புதுச்சேரி, கேரளா கடலோர, ஆந்திரா போன்ற பகுதிகளில் இருந்து இன்றுடன் விலகியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 100 நாட்கள் மேலாக மழை பெய்த நிலையில் இயல்பை விட 33% அதிகமாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது.